கிச்சன். இதில் எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா கார அடை பண்ண போகிறோம். கார அடைக்கு எது எது தேவைலாம் எது தேவை அப்படின்னாக்க புழுங்கரிசி. இந்த டம்ளரால் ஒரு புழுங்கரிசி அதுக்கு என்ன கப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் இதே அளவு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்தாலோ அதில் ஒரு கப்பு புழுங்கரிசி. அதே எடுத்துட்ட அளவாலேயே ஒரு கப்புக்கு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு அரை கப்புக்கு பருப்பு. உளுத்தம்பருப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதேமாரி அரை பருப்பு கொள்ளு கருப்பு உளுந்து சிவப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இது கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை, மிளகா வத்தல் ஒரு 8-9 மிளகா வத்தல், நம்ம காரத்துக்கு அந்த அப்புறம் மிளகா வத்தல், கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் நமக்கு தேவை. இது இல்லாமல் வெங்காயம் போட்டுக்கிறதா அந்த வெங்காயம் அடை பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் நறுக்கி முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். இல்லை பரங்கிக்காய் அடையோ என்ன அடையோ அதை நான் வாக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ முதல்ல எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு 4 hours நல்லா ஊறணும். அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கிட்டு மீதி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வைங்க. ஊற வச்சுக்கிட்டு நல்லா 4 hours ஊறினோம்னா ஜலத்தை நல்லா இருந்துட்டு முதல்ல அரிசி, உப்பு, மிளகா வத்தல், ஜீரகம் இது எல்லாத்தையும் போர்ஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டு இந்த 4 பருப்பையும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு, கொள்ளு இது 4ஐயும் தனியாக மறுபடியும் மிக்சியில் போட்டு போர்ஸாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும், ஜீரகம் போட்டுக்கணும், பெருங்காயம் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும். எல்லாம் அரைச்சி மாவு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஜலம் விட்டு கரைச்சிக்கணும். அவனுக்கு நல்ல கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சிக்கோங்க. இந்தமாரி கரைச்சிக்கணும். இதான் மீடியம் பதம். காய்ஞ்சிருக்கு. இனிமேல் அடை வாக்கணும். இப்போ நம்ம தோசைகள் நல்லா காயிடுது. சூடு வந்துட்டாங்கன்னா இப்படி காலம் தெளித்து பார்த்தா இந்தமாரி வரும். வச்சுட்டு இதில் வெங்காயம் கலந்துக்கணும். வெங்காயம் நமக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை போட்டு இந்தமாரி கலந்து வச்சுக்கணும். என் மாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் தளர்த்தியாக ஜலம் தேவைப்படுறதுனால நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதை வாக்கணும். அடுப்பு பெருசாக வச்சுக்கிட்டு இதுமாரி இது பண்ணணும். இது வெங்காய அடைன்ட்டு இதுமாரி நான் அங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன்னா நல்லா சீக்கிரமாக வேகும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விடணும், நல்லாயிருக்கும். இந்த மாவில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் துருவி இந்த மாவில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா பரங்கி தேங்காய் வேண்டாம் அப்படின்னாக்கா இதுமாரி வெங்காயத்தை அப்படியும் நறுக்கி போடலாம், வதக்கியும் இதில் போடலாம். அது இல்லை அப்படின்னா பரங்கிக்காய் அடையில் பரங்கிக்காயை பொடி பொடியாக நறுக்கி போடலாம். நறுக்கிட்டு லேசாக வதக்கி இந்த மாவில் போடணும். இல்லை அப்படின்னா பரங்கிக்காயை துருவி போட்டோம்னா அப்படியே போட்டுக்கலாம், அது பரங்கிக்காய் அடை. பீட்ரூட் துருவி போட்டோம்னா பீட்ரூட் அடை. இந்த வெங்காய முருங்கைக்கீரை பெஸ்ட்டு. முருங்கைக்கீரை நிறைய கால்சியம் இருக்குது. முருங்கைக்கீரை அடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கிடைச்சா நல்லா உருவி அலம்பிட்டு அதையும் இதில் போட்டு வைத்தா அது முருங்கைக்கீரை அடை. இப்போ நான் வார்த்துறது வெங்காய அடை. இதுலேயே தேங்காய் எண்ணெய் விட்டு பார்த்தா இதுக்கு பார்த்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயை குறைச்சிக்கோங்க. அவளுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோன்றதோ அதை பண்ணுங்க. அடை வேகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாழியாகும். நல்லா முருமுருன்னு கரகரன்னு எடுத்தாதான் நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவியல் தான் பெஸ்ட்டு. அடை அவியல்னே காம்பினேஷன் ரெசிபிஸ் உண்டு. நான் இன்றைக்கி அவியல்லாம் பண்ணலை. இதுக்கு வெல்லம் தொட்டுண்டு சாப்பிடலாம். வேணும் வெண்ணெய் தொட்டுண்டு சாப்பிடுவா. இல்லை ஆற்றில் வச்சு மத்தியானம் வச்ச சாம்பார் இது இருந்தால் அதை விட்டுன்னு சாப்பிடலாம். இல்லை சிம்பிள் தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடலாம். ஒன்றுமே இல்லைனாலும் அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா இட்லி மடை அப்படி தொட்டுண்டு சாப்பிடலாம். நம்ம இஷ்டம்தான். இது கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த உடனே தான் திருப்பி போட முடியும். இது நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு, ரிச் ப்ரோட்டீன். இப்போ நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம நல்லா திருப்பி போடலாம்.
இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க திருப்பி போட்டு பார்ப்பேன். வெந்துடுத்து நல்லா ஒரு ஆயிடுத்து. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ கார அடை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருக்குது என்னென்னு. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கள்.